பாருங்க இந்த ப்ராப்ளம் பண்ணலாம். Find the modulus argument and the principal argument of the complex number. First sum வந்து tan 1 minus I whole square. Second sum வந்து I minus 1 divided by I into 1 minus cos 2 pi by 5 plus sin 2 pi by 5. இது பண்ணணும். சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் சம் பண்றேன், நீங்க செகண்ட் சம் பண்ணுவீங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. எப்படி பண்ண போறோம்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை Z அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை Z ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ Z is equal to என்ன எழுதலாம் பாருங்க. Z is equal to tan 1 minus I whole square. tan 1 minus I whole square அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ tan இப்போ எப்படி எழுதியிருக்கும், இந்த மாதிரி எழுதியிருக்கும். ஸோ இதை எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கவனிக்கணும். இதை எப்படி எழுதலாம்னா வந்து tan 1 minus, நல்லா பாருங்க, tan 1 minus I whole square தானே. tan 1 ஸ்கொயர் என்ன வரும் சொல்லுங்க, tan ஸ்கொயர் 1, tan ஸ்கொயர் 1. அடுத்து பிளஸ் I ஸ்கொயர் என்ன வரும், -1. அடுத்து -2 tan 1 into I. அதாவது வந்து இது a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டிருக்கும். a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டிருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாடுலஸ் கண்டுபிடிப்போம், அடுத்து ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கலாம். இப்போ மாடுலஸ் கண்டுபிடிக்கணும்னா மாட் ஆஃப் ஜெட்டுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போ ரியல் பார்ட் ஸ்கொயர் என்ன வரும் சொல்லுங்க, ரியல் பார்ட் tan ஸ்கொயர் 1 minus 1 தான் ரியல் பார்ட். அப்போ tan ஸ்கொயர் 1 minus 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இமேஜினரி பார்ட் எவ்வளோ, 2 tan 1. 2 tan 1 ஸ்கொயர் என்ன வரும், 4 tan ஸ்கொயர் 1. 4 tan ஸ்கொயர் 1 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இதை வந்து நம்ம சிம்பிளை பண்ணுவோம். இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்ன்றது பாருங்க. இப்போ நல்லா கவனிங்க. இப்போது இது நல்லா கவனிங்க, இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா? சரி, அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா பாருங்க. இல்லைன்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 4a இன்ட்டு பி, 4a இன்ட்டு பி இருக்கு. அதாவது இங்க 1 தானே இருக்கு, இந்த tan ஸ்கொயர் 1 இன்ட்டு 1 போட்டுக்கலாம் இல்லையா? வேணும்னா இதை tan ஸ்கொயர் 1 இன்ட்டு 1 அப்படி போட்டுங்க. அப்போ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 4ab என்ன ஃபார்முலா, a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். இந்த ஞாபகம் இந்த நம்ம 9th கிளாஸ்ல ஐடென்டிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த ஐடென்டிட்டிஸ் நிறைய ஐடென்டிட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும். a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 4ab வந்து ஃபார்முலா a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போ என்ன, tan ஸ்கொயர் 1 பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது இந்த ஃபார்முலா. சரிங்களா? இப்போ ரூட்டும் ஸ்கொயரும் எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன வரும் சொல்லுங்க, tan ஸ்கொயர் 1 பிளஸ் 1. இதுதான் மாடுலஸ் ஆஃப் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர், மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரி, புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா கவனிங்க. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கு பாருங்க, tan ஸ்கொயர் 1 மைனஸ் 1 மைனஸ் 2 tan I அப்படின்னு இருக்கு. அப்படி தானே இருக்கு. tan ஸ்கொயர் 1 பெருசா 1 பெருசா பாருங்க. நல்லா இங்க தான் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். நீங்க யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இந்த tan ஸ்கொயர் 1 மைனஸ் 1 இருக்கு இல்லைங்களா, tan ஸ்கொயர் 1 மைனஸ் 1 இருக்கு இல்லைங்களா, இது வந்து நமக்கு tan ஸ்கொயர் 1 மைனஸ் 1 வந்து நமக்கு பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமா, tan ஸ்கொயர் 1 மைனஸ் 1 இது வந்து நமக்கு நெகட்டிவ் வரும். சரிங்களா? இது வந்து நெகட்டிவ்னு வரும். இப்போ இதுவும் நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ். அப்போ ரியல் பார்ட்டும் நெகட்டிவ், நமக்கு இமேஜினரி பார்ட்டும் நெகட்டிவ். அதனால ரியல் பார்ட் நெகட்டிவ் வருது, இமேஜினரி பார்ட் நெகட்டிவ் வருதுன்னா அப்போ வந்து இது வந்து எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும்னா தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். அப்போ வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு நமக்கு. சரிங்களா? அப்போ தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்னு புரிஞ்சது. இப்போ நமக்கு ஆர்குமெண்ட் ஆஃப் ஜெட் வேணும். அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் ஜெட் வேணும்னா தேர்ட் குவாட்ரண்ட்ல இருந்தா என்ன ஃபார்முலா சொல்லுங்க, மைனஸ் ஆஃப் பை மைனஸ் ஆல்பா. ஆல்பான்றது என்ன சொல்லுங்க, tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட். இமேஜினரி பார்ட் என்ன, 2 tan 1 டிவைட் பை ரியல் பார்ட் என்னது, tan ஸ்கொயர் 1 மைனஸ் 1, tan ஸ்கொயர் 1 மைனஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். அது வந்து மாடுலஸ்ல தானே எழுதுறோம். இப்போ மாடுலஸ்ல எழுதும் போது tan ஸ்கொயர் 1 மைனஸ் 1 1 மைனஸ் tan ஸ்கொயர் 1 கூட எழுதிக்கலாம். மாடுலஸ்ல எழுதும் போது இப்படி எழுதிக்கலாம். எதுக்காக இப்படி எழுதலன்னா 2 tan theta by 1 minus tan ஸ்கொயர் தீட்டாக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, tan 2 theta. அதுக்காக இந்த மாதிரி tan ஸ்கொயர் 1 மைனஸ் 1, அதாவது ரியல் பாரு tan ஸ்கொயர் 1 மைனஸ் 1 மைனஸ் tan ஸ்கொயர் 1 ஏன் எழுதியிருக்கேன்னா மாடுலஸ்ல எழுதும்போது இப்படி மாற்றி எழுதலாம். இப்படி எழுதும் போது மேல பாருங்க 2 tan theta by 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா இருக்கு. இதுக்கு வந்து tan 2 theta ஃபார்முலா. இது ஃபார்முலா வந்து tan 2 theta. ஸோ இப்போ இந்த மைனஸ் பைன்னு எழுதிட்டு இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனால் பிளஸ்ன்னு வந்து
tan inverse of இது என்ன போடலாம்னா இது tan 2 தீட்டாக்கு ஃபார்முலா. தீட்டா எவ்வளவு 1, தீட்டா வந்து 1. அப்போ tan 2 தீட்டா வந்து 1 அப்படின்னு வந்துருது. tan inverse of tan cancel ஆயிட்டு நமக்கு இப்போ இங்க என்ன வந்திருக்கு சொல்லுங்க, 2 மட்டும் இருக்கு. அப்போ வந்து -5 + 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் ஜெட் வந்து நமக்கு 2 - 5 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? இதுதான் பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டுமே கூட. ஏன்னா நம்ம டைரக்டா பிரின்சிபல், அதாவது ஆர்குமெண்ட் ஜெட் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டோம், அது ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம் நினைச்சீங்க. இது வந்து கண்டுபிடிச்சது வந்து பிரின்சிபல் ஆர்குமெண்ட். நமக்கு கிடைச்சது வந்து பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து அடுத்து செகண்ட் சம் சால்வ் பண்ணணும். சரிங்களா? செகண்ட் சம் சால்வ் பண்ணுவோம்ப்பா. கவனிங்கப்பா, செகண்ட் சம் சால்வ் பண்ணுவோம். செகண்ட் சம் சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ செகண்ட் சம் சால்வ் பண்ணலாம். செகண்ட் சம் வந்து நம்ம கொடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஜெட்னு எடுத்துப்போம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ஜெட்னு எடுத்துக்கலாங்களா? சரி, அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஜெட்னு எடுத்துங்க. ஜெட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். சரி, இப்போ இதை கொஞ்சம் சிம்பிளை பண்ணி எழுதலாம். நம்ம இதை கொஞ்சம் சிம்பிளை பண்ணி எழுதலாம். எப்படி எழுதுறோம் பாருங்க. ஜெட் இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டர் வந்து i - 1 இருக்கு. ஸோ i - 1 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ டினாமினேட்டர் எழுத போறோம். நம்ம டினாமினேட்டர் எழுதும் போது நல்லா பாருங்க, 1 - cos θ. 1 - cos 2 θக்கு என்ன ஃபார்முலா? 2 sin square θ. இது 1 - cos θ இருக்கு. அப்போ 2 sin square θ/2 அப்படின்னு எழுதிக்கலாம். இல்ல 1 - cos 2 × θ. θ வந்து π/5 வச்சுக்கோங்க. π/5 வந்து θ. இந்த π/5 இருக்கு இல்லையா, இதை வந்து θன்னு வச்சீங்கன்னா 1 - cos 2 θ ஃபார்முலா இருக்கு. 1 - cos 2 θ1 - cos 2 θக்கு என்ன ஃபார்முலா? 2 sin square θ. அப்போ வந்து 2 sin square θ, sin square π/5, 2 sin square π/5 அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பிளஸ், இது வந்து sin 2 θன்னு எடுத்துங்க. இதை வந்து sin 2 θ எடுத்துங்க. θ வந்து நம்ம π/5ன்னு எடுத்துக்கலாம். θ வந்து π/5ன்னு எடுத்துக்கலாம். sin 2 θக்கு என்ன ஃபார்முலா? 2 sin θ cos θ. அப்போ 2 sin π/5 இன்ட்டு cos என்ன வருது சொல்லுங்க உங்களுக்கு? cos π/5 வருது. cos π/5 அப்படின்னு வருது. cos π/5 வருது. சரிங்களா உங்களுக்கு? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்க இதை வந்து இப்போ சால்வ் பண்ணலாம். இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஜெட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க. இங்க நியூமரேட்டர் என்ன பண்ணலாம்னா i - 1ன்னு எடுத்துக்கலாம். i - 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ டினாமினேட்டர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து இங்க ஒரு sin 2 sin π/5, இங்க ஒரு 2 sin π/5 காமன் எடுத்துக்கலாம். ஸோ 2 sin π/5 காமனா எடுத்துங்க. 2 sin π/5 காமனா எடுத்துங்க. இப்படி எடுத்துட்டோம். அப்போ இங்க என்ன இருக்கு சொல்லுங்க? cos π/5 இருக்கு. இங்க என்ன இருக்கு பாருங்க, i sin π/5 இருக்கு. ஸோ பிளஸ் i sin π/5 இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ இது வரைக்கும் இப்படி பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் ஜெட் கண்டுபிடிப்போம். நம்ம மாடுலஸ் ஆஃப் ஜெட்னா மோட் ஆஃப் ஜெட் இஸ் ஈக்குவல் டு தனித்தனியா மாடு போட்டுக்கலாம். mod i - 1 டிவைட் பை mod ஆஃப் 2 sin π/5, கரெக்டுங்களா? இன்ட்டு mod ஆஃப் இது வரும் cos π/5 பிளஸ் i sin π/5 sin π/5. இந்த மாடுலஸ் cos ஸ்கொயர் θ பிளஸ் sin ஸ்கொயர் θ இது மொத்தத்துக்கு 1 வந்துடும். இந்த மாடுலஸ்னா cos ஸ்கொயர் θ பிளஸ் sin ஸ்கொயர் θ இது மொத்தத்துக்கு 1ன்னு வந்துடும். புரியுதுங்களா? இது வந்து ரியல் பார்ட். அப்படியே மாடுலஸ் 2 sin π/5 தான் போட போறோம். இங்க வந்து என்ன படுத்துறா, ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்ல போடுவோம். அப்போ √2ன்னு வரும். அப்போ நியூமரேட்டர் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா √2ன்னு வருது. டினாமினேட்டர் அப்படியே 1/2 cos 5, இந்த வேல்யூ 1 வந்துடும். இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? இது சரி, அப்படின்னு எழுதணும்னா இங்க என்ன வரும் சொல்லுங்க? நியூமரேட்டர் வந்து √2ன்னு வருது. டினாமினேட்டர் 2 sin π/5ன்னு வருது. இந்த √2 2 கேன்சல் பண்ணா 1/√2ன்னு வரும். 1/sin θவை கொசிகன் θ, அப்போ கொசிகன் 5/5 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது ஆர்குமெண்ட் ஆஃப் ஜெட். இதனுடைய ஆர்குமெண்ட் ஆஃப் ஜெட் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் ஜெட் எப்படி பாக்குறதுன்னா, ஆர்குமெண்ட் ஆஃப் ஜெட் எப்படி பார்க்கலாம்னா நல்லா கவனிங்க. மல்டிபிளிகேஷன்ல இருந்தா ஆட் பண்ணிக்கலாம், டிவிஷன்ல இருந்தா ஆர்குமெண்ட்டை செப்பரேட் பண்ணிக்கலாம். அப்படி தானே பண்ணணும். அப்போ இந்த i - 1 வந்து எப்படி இருந்தா ஆர்குமெண்ட் ஆஃப் i - 1 மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா டிவைடட் பைல இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் வந்து என்னது மைனஸ் டிவைடேக்கு. அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் என்ன வருது பாருங்க, 2 sin π/5
மைனஸ் இதுக்கு மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் என்ன வர சொல்லுங்க cos pi by 5 plus I sin pi by 5 அப்படின்னு நமக்கு வருது. இப்போ வந்து பாருங்க ஆர்குமெண்ட் ஆஃப் I minus 1 ஆர்குமெண்ட் ஆஃப் I minus 1 I minus 1 I வந்து ரியல் இமேஜினரி பார்ட் 1 வந்து ரியல் பார்ட். அப்போ இது எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு? இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. அது வரைக்கும் புரியுது. இப்போ வந்து ஆர்குமெண்ட் என்னன்னா ஒரு செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்துச்சுன்னா பை மைனஸ் ஆல்ஃபான்றது tan 1 by 1 ரியல் இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட் tan 1 by 1 என்ன வரும் பை பை 4 மைனஸ் இது வந்து ரியல் நம்பர். இது வந்து ரியல் நம்பர் அதாவது ஆர்குமெண்ட் ஆஃப் ரியல் நம்பர் என்னது 0ன்னு சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்கா? அப்படின்னு போட்டுங்க. இது காஸ்ட் ஆஃப் பிளஸ் ஐ சைன் தீட்டாவே e பவர் ஐ தீட்டா தானே எழுத போறோம். e பவர் ஐ தீட்டானா தீட்டா பிளேஸ்ல என்ன இருக்கு பை பை 5 தானே இருக்கு. அப்ப இதுக்கு வந்து பை பை 5 சோ மைனஸ் பை பை 5 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ வந்து இது எல்லாமே எல்சிஎம் எடுக்கணும். இப்போ எல்லாமே எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும் 20 போட்டுக்கலாமா எல்சிஎம். இப்போ இங்க பைக்கு என்ன வரும் 20 பைன்னு வருமா 20 பை. இது வந்து 4 பை மைனஸ் 4 பை மைனஸ் 5 பை. இங்க என்ன வரும் சொல்லி இது மைனஸ் 4 பை வருது. ஸோ ஆக மொத்தம் 20 பைல இருந்து 9 பை கழிச்சா நமக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா 11 பை பை 20. ஸோ 11 பை பை 20 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து 11 பை பை 20. If argument of Z1, if argument of Z1 is equal to 170 degree, argument of Z1 equal to 170 degree, and argument of Z2 is equal to 70 degree, argument of Z2 is equal to 70 degree, then find the principal argument of find the principal argument of principal argument of Z1 into Z2 find principal argument of Z1 and Z2. சரிங்களா? இப்போ யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன், யார் யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 240 டிகிரி, செகண்ட் ஆப்ஷன் வந்து 170 டிகிரி, தேர்ட் ஆப்ஷன் வந்து மைனஸ் 120 டிகிரி, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து மைனஸ் 240 டிகிரி. இப்போ யார் கரெக்டான ஆன்சர் சொல்றீங்க பார்க்கலாம். அதாவது ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 வந்து 170 டிகிரி, ஆர்குமெண்ட் ஆஃப் Z2 வந்து 70 டிகிரி, தென் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 அண்ட் Z2 கேட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து நமக்கு ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 into Z2 is equal to argument of Z1 plus argument of Z2. Argument of Z1 into Z2 equal to argument of Z1 plus argument of Z2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? argument of Z2 கிடைக்குது. சரி, இப்போ வந்து நல்லா கவனிங்க. argument of Z1 எவ்வளவு சொல்லியிருக்காங்க 170. argument of Z2 என்ன வந்திருக்கு 17 வந்திருக்கு. argument of Z2 வந்து என்ன வருது 17 வருது. சரிங்களா? சரி, இப்போ வந்து நமக்கு நல்லா கவனிங்க. இது எல்லாமே ஆட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க 170 plus 70 என்ன வருது 240 அப்படின்னு வருது. 240 வந்திருக்கு. ஆனா நமக்கு வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து இது வந்து ஆர்குமெண்ட் மட்டும் தான், நமக்கு பிரின்சிபல் ஆர்குமெண்ட் தானே வேணும். பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னா எப்படி வேணும்னு சொல்லுங்க. இப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் இப்படி இப்போ வந்து இப்படி எடுத்துட்டோம்னா இந்த 240 இங்கே தானேப்பா இருக்கும், 240 இங்கே தான் இருக்கும். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 into Z2 இங்கே வந்திருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி தான் வந்திருக்கும். இந்த ஆங்கிள் தான் நமக்கு வந்து 240 வருது. இந்த ஆங்கிள் தான் 240 வருது, 240 டிகிரின்னு வருது. ஆனா நமக்கு இந்த ஆங்கிள் தானே சொல்லணும், இப்படி தானே சொல்லணும். இந்த ஆங்கிள் எவ்வளோ வரும், மொத்த 360ல இது 240 கழிச்சா என்ன வரும் 120. ஆனா இது நெகட்டிவ்ல வருதுன்னா மைனஸ் 120. ஸோ பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்ன வருது பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட் வந்து நமக்கு மைனஸ் 120 கிடைக்குது. ஸோ பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 Z2 is equal to minus 120. தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த சம் போலாம்ப்பா. நெக்ஸ்ட் சம் பாருங்க. if Z1 and Z2 are conjugate to each other, சரிங்களா? then find the argument of then find argument of
argument of minus z1 into z2. Then find the argument of minus z1 and z2. சரி, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாரு, z1 and z2 are conjugate to each other, conjugate to each other அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா z1 is equal to என்ன வரும் சொல்லுங்க, z1 and z2 are conjugate to each other தானே சொல்லியிருக்காங்க. அப்போ z1 is equal to z2 பார் போடலாம், அப்படின்னா z2 is equal to z1 பார் போடலாம், எப்படினாலும் எழுதிக்கலாம். நமக்கு இப்போ நமக்கு என்ன வேணும், ஆர்குமெண்ட் ஆஃப் மைனஸ் z1 into z2 தானே வேணும். அப்போ இது எப்படி எழுதலாம்னா ஆர்குமெண்ட் ஆஃப் minus z1 into z2 பிளேஸ்ல z1 பார் போட்டுக்குங்க. இப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் இது minus z1 into z1 பார் என்ன வரும்னு சொல்லுங்க, மைனஸ் ஆஃப் mod z ஸ்கொயர். உங்களுக்கு தெரியும் மைனஸ் ஆஃப் mod z பார் ஈக்குவல் டு mod z ஸ்கொயர். அப்போ mod z ஸ்கொயர்ன்றது நம்பர், ரியல் நம்பர். அப்போ மைனஸ் ரியல் நம்பர், இது மைனஸ் ரியல் நம்பர் இருக்கு. அப்போ வந்து நம்ம ஜென்ரலா என்ன பண்ணலாம்னா இப்படி லைன் வரைஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து இந்த மைனஸ் ரியல் நம்பர் எங்க இருக்கும், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இங்க இருக்கும், இங்க தான் இருக்கும் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த மைனஸ் z1 z2 வந்து இந்த பாயிண்ட்ல இருக்கு. இந்த பாயிண்ட்ல இருந்து அப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவு வரும்னு சொல்லுங்க, நமக்கு இந்த ஆங்கிள் எவ்வளவு வருது, ஆங்கிள் பை. ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் மைனஸ் z1 z2 வந்து நமக்கு என்ன ஆன்சர் வரும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பை அப்படின்னு கிடைக்குது ஆன்சர். சரிங்களா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், if alpha is greater than pi by 2, alpha is greater than pi by 2 and less than 3 pi by 2 and less than 3 pi by 2, then find the modulus and argument. Then find the modulus and argument of 1 minus 1 plus cos 2 alpha plus I sin 2 alpha. இப்போ ஆல்பா வந்து 5/2 ல இருந்து 3π/2 குள்ள இருக்கு, 5/2 ல இருந்து 3π/2 குள்ள இருக்கு. அப்படின்னா ஆல்பா வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணணும், ஃபைண்ட் தி மாடுலஸ் அண்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் 1 plus cos 2 alpha plus I sin 2 alpha அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ கொடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஜெட்ன்றது எதை எடுத்துக்கலாம்னா வந்து ஜெட் இஸ் ஈக்குவல் டு 1 plus cos 2 alpha plus I sin 2 alpha கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது இப்படின்னு எழுதிட்டோம். இப்போ இது வந்து 1 plus cos 2 theta ஃபார்முலா நிறைய டைம் சொல்லி இருக்கும். 1 minus cos 2 theta 2 sin square theta. 1 plus cos 2 theta என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 cos square theta. அப்போ 2 cos square alpha அப்படின்னு வந்துருது. பிளஸ்ன்னு போட்டு இந்த ஐ எழுதிட்டு sin 2 theta ஃபார்முலா என்னது 2 sin theta cos theta அப்படின்னு வரும். இங்க ஆல்ஃபானால ஆல்ஃபா போடணும். இப்போ இதுல என்ன காமனா எடுக்கலாம், 2 cos alpha 2 cos alpha காமனா எடுத்துருங்க. ஸோ 2 cos alpha காமனா எடுத்துட்டோம். அப்போ ரிமைனிங் இங்க என்ன இருக்கு சொல்லுங்க, இங்க வந்து cos alpha இருக்கு, இங்க வந்து I sin alpha இருக்கு. சரிங்களா, அப்ப இங்க cos alpha இருக்கு, இங்க வந்து I sin alpha இருக்கு. கரெக்டுங்களா, ஸோ I sin alpha பிளஸ் I sin alpha அப்படின்னு இருக்கு. சரி, நமக்கு வந்து இந்த ஆங்கிள் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா வந்து ஆல்பா வந்து 5/2 to 3π/2 தானே இருக்கு. ஆல்பா வந்து 5/2 to 3π/2 இருக்கு. அதனால இதை கொஞ்சம் நம்ம மாத்தி எழுதிக்கலாம். எப்படி மாத்தி எழுதலாம் பாருங்க, மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் ஆஃப் 2 into cos alpha into இங்க ஒரு மைனஸ் போட்டுக்கிறேன், cos minus cos alpha minus I sin alpha அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்படி எழுதிட்டு மைனஸ் 2 cos alphaன்னு எழுதிட்டு இப்போ மைனஸ் காஸ் டீட்டாக்கு என்ன ஃபார்முலா, மைனஸ் காஸ் டீட்டாக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க. மைனஸ் காஸ் டீட்டாக்கு cos 180 minus theta, cos 180 minus theta எழுதலாமா. அப்போ cos 180 minus thetaவை நம்ம cos theta minus 180 கூட எழுதிக்கலாம், cos theta minus 180 எழுதிக்கலாம். அப்போ cos alpha minus என்ன வரும்னா பை அப்படின்னு வரும், cos alpha minus பைன்னு வரும். இங்க வந்து sin thetaக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா sin thetaக்கு sin 180 minus theta எழுதலாம். ஆனா இந்த மைனஸ் சேர்த்து எழுதும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா sin மைனஸ் ஆஃப் தீட்டான்னு வரும். அதனால sin 180 மைனஸ் தீட்டாவை தீட்டா மைனஸ் 180 எழுதிக்கிறோம், தீட்டா மைனஸ் 180 அப்படின்னு எழுதிக்கிறோம். சரிங்களா, இப்போ வந்து பாருங்க நமக்கு வந்து இப்போ வந்து ஆல்பா வந்து 5/2 to 3π/2 வருது இல்லையா. அப்போ ஆல்பா வந்து 5π/2 to 3π/2னா அதுல கழிச்சு பை கழிச்சுட்டோம்னா அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வந்துடும். அப்போ ஆல்பா மைனஸ் பையும் இந்த ஆல்பா மைனஸ் பை வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு வந்துருது. அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு வரதுக்காக இப்படி கொண்டு வந்திருக்கும். புரிஞ்சுங்களா, இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்திருக்கு.
இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்போ மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கும் போது என்ன வரும்னா வந்து நமக்கு நல்ல கவனிங்க, இது காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா போட்டா இது 1ன்னு வந்துருமா, இது 1ன்னு வந்துருமா. அப்போ மாட் ஆஃப் ஜெட் என்ன வந்துரும் சொல்லுங்க, மாட் ஆஃப் ஜெட் இஸ் ஈக்குவல் என்ன வந்துரும், இதுதான் மேக்னிடியூட், இதுதான் மேக்னிடியூட். இது வந்து ஆக்சுவலா எப்படி எழுதலாம் சொல்லுங்க, இது ஜெட் இஸ் ஈக்குவல் டு மாட் ஜெட் இன்டு இ பவர் ஐ தீட்டா ஃபார்ம்ல எழுதிருப்பான். தீட்டான்றது ஆல்பா மைனஸ் பை அப்படின்னு எழுதியிருப்போம். சரிங்களா. அப்போ மாட் ஜெட் பிளேஸ்ல என்ன இருக்கு, -2 காஸ் ஆல்பா தானே இருக்கு. ஸோ -2 காஸ் ஆல்பான்னு இருக்கு அப்படின்னு எழுதிங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் ஜெட் என்ன, ஆர்குமெண்ட் இந்த ஆங்கிள் தானே, இங்க ஆங்கிள் தானே. அப்போ ஆல்பா மைனஸ் பை. அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் ஜெட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆல்பா மைனஸ் பை அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. சரிங்களா.